உலகத்தில் எவ்வளவோ பொருள் இருந்தாலும் தங்கமும் வெள்ளியும் மட்டும் ஏன் இவ்வளோ மதிப்புமிக்க பொருளாக மாறிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது இன்னைக்கு நேற்றுக்கு தோன்றின கதை இல்லை, கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின கதை. அந்த காலத்தில் மக்கள் வியாபாரம் பண்ணவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பாக என்னோட போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பேர்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை அப்படிங்கிற காலகட்டத்தில் மக்கள் ஒரு பொதுவான பொருள் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. உதாரணத்துக்கு என்கிட்ட அரிசி இருக்குது, என் எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கிட்ட பால் இருக்குது அப்படின்னா அவருக்கு அரிசி தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே என்னோட வியாபாரம் கெட்டு போயிடும். ஒரு பொருளுக்கு பொதுவான மதிப்பை நிர்ணயம் பண்ண முடியாமல் போகிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாடை வந்து ஒரு இடத்துல 100 மூடையாகவும் ஒரு இடத்துல 50 மூடையாகவும் தான் மதிப்பிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட பொதுவான மதிப்பீடு இல்லை. ஸோ அதனால அந்த இடத்துல வியாபாரம் கெட்டு போயிருது. அது போக இப்போ எனக்கு ஒரு கோழி தான் தேவைப்படுது, என்கிட்ட ஒரு மாடு இருக்குன்னா என் மாடை என்னால் பிரித்து கொடுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி பல வியாபார சிக்கல்களை சந்தித்து வந்த மக்கள் ஒரு காமனான விஷயத்தை தேட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கப்போ தான் மக்கள் ஆரம்ப காலத்தில் உபயோகப்படுத்தின பொருள் சிப்பிக்கல், அதாவது செல். இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒரு சில இடத்துல வந்து இது அளவுக்கு அதிகமாக கிடைச்சனால அதோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சது. அதிலிருந்து விலகின மக்கள் சில இடங்களில் உப்பை வந்து பணமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ உப்பை வந்து ரொம்ப நாளைக்கு சேமித்து வைக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா சில இடங்கள்ல ஆடு மாடு போன்ற விலங்குகளை வந்து பணமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதை வந்து பராமரிக்கணும். அது போக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது நோய் வந்து தாக்குச்சுன்னா அது ஈஸியாக இறந்து போயிடும். ஸோ அங்கேயும் மதிப்பு போயிருச்சு. இந்த மாதிரி மேலும் மேலும் அதை தோல்வியை கண்ட மக்களை கவர்ந்த ஒரு பொருள் தான் தங்கமும் வெள்ளியும். சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்த் அப்புறம் மெசபடேமியா அப்படின்ற பகுதியில் தங்கத்தையும் வெள்ளியையும் வியாபாரமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக மக்கள் எல்லாரும் இந்த வெள்ளியையும் தங்கத்தையும் பயன்படுத்துறதுக்கு காரணம் அது எடை குறைவாக இருந்தாலும் அதோட மதிப்பு அதிகம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு வச்சுருந்தாங்க. எங்கனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அது போக அது ரொம்ப அரிதாக தான் மக்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போது இந்த தங்கத்தையும் வெள்ளியை எடுத்து உலகம் முழுக்க வியாபாரம் பண்ண எடுத்துகிட்டு போனனால உலகில் இருக்கிற எல்லா பகுதியிலுமே இந்த தங்கம் வெள்ளியும் ஒரு வியாபார பொருளாக பரவ ஆரம்பிச்சிச்சு. மக்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தான் தங்கம் மெதுவாக நம்மளோட சிஸ்டத்துக்குள்ளே வந்துச்சு. ஸோ அப்போ விலை மதிப்பேற்றம் ஏற்பட்ட தங்கம் தான் இப்போ வரைக்கும் எங்கே இருக்கின்றது நமக்கு தெரியும். இப்போ தங்கம் எப்படி நம்ம சிஸ்டத்துக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். இந்த தங்கம் ஏன் பிற்காலத்தில் கரன்சியாவோ இல்லை காயின்ஸாவோ மாறிச்சு அப்படிங்கிறத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மேலும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.